வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கேன் ஆக்டிங் பண்ணி அவருடைய கேங் டைரக்ஷன் பண்ண யூத் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோடைய பிளாட் என்னென்னா, ஹீரோ 3 பொண்ணுங்களை லவ் பண்ணுறாரு. ஆனால் அது எதுவுமே செட் ஆகாமல் படித்து 12th நல்லா மார்க் வாங்குறாரு. இந்த கதையில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. முதல்ல நான் பாசிட்டிவ்ஸ்லேருந்தே வரேன். இந்த படத்தை கொண்டு போன விதம்னா இந்த படத்தை நல்லா என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருக்காங்க. நல்லா காமெடியாக, அடுத்த வர சீன் ஃபன்ஃபில்லாக சூப்பராகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது என்டர்டெய்னிங் வைஸாகவே சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடுத்த பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு என்னென்னா, இந்த படத்தோடைய மியூசிக் தான். ஜி பிரகாஷ் சூப்பராகவே இந்த படத்துக்கு மியூசிக்கை போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பாட்டு முட்டை கலைக்கு வரும்போது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு ஏற்ற பிஜிஎம் தான் அவர் போட்டிருக்காரு. ஸோ அதில் எந்தவித குறையுமே இல்லாமல் போட்டிருக்காரு மியூசிக்கை. நெக்ஸ்ட்டு கேரக்டர் டிசைனிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஃபஸ்ட் ஹீரோயின் வராங்க, அவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுக்கணுமோ அவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹீரோயினுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ செகண்ட் ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஹீரோயினுக்குமே அதுதான். அதுக்கப்புறமா ஹீரோ கூட சேர்ந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதே போல் ஒரு சில கேரக்டருக்கும் எழுதியிருக்காங்க. அதாவது அந்த மணிகண்டன் அந்த மாதிரி போர்ஷன்லாம் வரும்போது இவங்க எதுக்கு தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் டிசைனிங் சூப்பராகவே இருந்தது. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தோடைய காமெடி சீன்ஸ் தான். ஸ்டார்டிங்லேருந்து டுவர்ட்ஸ் எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே கொண்டு போயிருந்தாங்க. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ் நம்ம கென்னோடைய ஆக்டிங் தான். இவ்வளோ நாளாக ரொம்ப சீரியஸான கென்னை நம்ம பார்த்துருப்போம். அசுரன், வாத்தி, விடுதலை 2 அந்த மாதிரியான ஒரு சீரியஸான கேரக்டரில் தான் அவரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஜாலியான படத்தில் பார்க்கும்போது இவர் ஜாலியான கேரக்டருக்கு சூப்பராகவே இருக்கார் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு நம்மளுக்குள்ளே வருது. ஸோ கென்னோடைய ஆக்டிங்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. அதுக்கடுத்து இந்த யூத் படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நெகட்டிவ் என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுது. பட் செகண்ட் ஹாஃபில் அப்படி இல்லை. ரொம்பவே படம் செகண்ட் ஹாஃபில் ஸ்லோவாக தான் போகும். அடுத்ததான் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த படத்துடைய ஸ்டோரிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோ 3 பொண்ணுங்களை லவ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் நம்ம இந்த ஸ்டோரியவே நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் கடைசியில் இவன் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. தப்பு இல்லை, ஆனால் நம்மளுக்கு ஒரு மாதிரி சலிச்ச மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த யூத் படத்தில் ஸ்டோரியே இல்லாத மாதிரிலாம் இல்லை. ஸ்டோரி இருக்குது, ஆனால் நம்ம அதை நிறைய படத்தில் பார்த்துட்டோம். அதே தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய படத்தில் பார்த்ததே இவங்க இந்த ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை நம்ம போய் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம தேட்டரில். ஸோ மொத்தத்தில் இந்த யூத் படம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜாலியான படம். கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக தேட்டரில் ஓடும் போதே போய் பார்த்துருங்க. இந்த யூத் படத்தோடைய என்னுடைய ரேட்டிங் 8.5 out of 10. ஸோ உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோலையோ அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கிறேன். பாய்.